சேலத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப அது சாயப்பட்டறைகள் நிறைய அதிகம் ஆயிடுச்சு. சுமார் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 100லேருந்து 150 சாயப்பட்டறைகள் இருக்கு. 150 சாயப்பட்டறை இருக்கும்போது பார்த்தா நாங்கள் ஒவ்வொரு தடவை விண்ணப்பம் கொடுப்போம் கலெக்டர்கிட்ட. உடனே ஒரு 40 சாயப்பட்டறை 50 சாயப்பட்டறை இடிப்பாங்க, மற்ற சாயப்பட்டறைலாம் மூடுவாங்க. அப்புறம் 10 நாள் வச்சு பார்த்தா அப்படி திறந்துக்கிறாங்க. காலங்காலமாக இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் இப்போ தான் தெரியுது சாயப்பட்டறைலாம் தேங்கி நிற்குதுங்களா. மழை வந்த உடனே அந்த சாயப்பட்டறை தண்ணிலாம் பிறண்டு போகும்போது நுர தும்பி போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தம சோழபுரம், வீரபாண்டி ஆகிய இந்த கிராமங்களில் ஓரம் இருக்கிற விவசாயிகள் யாருமே அந்த தண்ணியை பயன்படுத்த முடியல. ஒரு காலத்தில் 25 வருஷம் முன்னாடி நாளாக குளிச்சிருக்கிறேன், இன்னைக்கு கை கால் வைக்க முடியல. அந்த தண்ணியில் வரக்கூடிய ஊற்று தண்ணியை, போர் தண்ணியை ஆடு மாடே குடிக்க மாட்டேங்குது. நாங்கள்லாம் ஆர்ஓ வாட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்ஓ வாட்டரே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு ஆர்ஓ வாட்டர் கெட்டு போயிடுது. மற்ற இடத்துல 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு ஆர்ஓ வாட்டர் இந்த தண்ணி இருக்கிறனால கெட்டு போயிடுது. உடனடியாக இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பல முறை நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். போன ஆட்சியிலே எடுக்கலாம், இந்த ஆட்சியில் எடுப்பான்னு பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, நேற்று மழை சேலத்தில் மழை பெஞ்சுது. இன்னைக்கு திருமணத்தில் போய் பாருங்க எப்படி நுரத்தும்பிட்டு போகுதுன்னு போய் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிய காலமே இல்லையா? என்ன பண்றது? சுற்றுச்சூழல் துறை ஒரு ஒரு அலுவலகம் இருக்குது. அவங்களாம் இருக்கிறாங்களா, செயல்படுறாங்களான்னு தெரியல. எத்தனை தடவை தான் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறது? ஒரு தடவை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்த நாள் வந்து ஒரு 10 சாயப்பட்டு இடிக்கிறாங்க. ஆனால் வெஜாச்சத்துக்கு அப்புறம் தான் தெரியுது மாமூல் கொடுக்காத சாயப்பட்டுலாம் இடிச்சிட்டு மாமூல் கொடுக்குற சாயப்பட்டுலாம் விட்டுறாங்க. என்னமோ சந்தேகமா இருக்குது. மழை காலத்துலையும் பிடிக்க விடுறாங்க, மழை இல்லாத காலத்துலையும் பிடிக்க விடுறாங்க. அது அங்கே பழத்தை தேங்கி நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் எல்லாம் கிளம்பி வந்துடுது. ஏங்க இங்கேருந்து இந்த நன்சைடியாருக்கு போய் சேருதுங்க. சேலம் மாவட்டத்தை தாண்டி, நாமக்கல் தாண்டி அங்கே போய் காவிரி ஆற்றில் நன்சைடியாரில் போய் சேருது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர். 2 பக்கமும் எண்ணெய் மரம் காய்க்கிறது இல்லை. வெண்டைக்காய், கத்திரிக்காய் முளைப்பு வந்தாலும் காய் ஈல்டு வரதில்லை. ஆடு மாடு தண்ணி குடிக்க மாட்டேங்குது, மாடு சென நிற்க மாட்டேங்குது. இந்த ஆடு ஓட்ட ஊற்றலாம் இப்படி இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? சாயப்பட்டறை சேலத்தில் ஒழிக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்டெப் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் விவசாயிகள்லாம் நாங்கள் விவசாயம் செய்யறதை விட்டுருவோம். நாங்கள் விவசாயம் செய்ய விட்டுட்டா தக்காளி பழம் இன்னைக்கு கிலோ 15 ரூபாய் விற்கிறது, 200 ரூபாய் விற்கும். கத்திரிக்காய் 100 ரூபாய் விற்கிறது, கத்திரிக்காய் 10 ரூபாய் விற்கிறது, 100 ரூபாய் விற்கும். இதெல்லாம் மனசில் வச்சு பொதுமக்களுக்கு நன்மை அடையணும் அப்படின்னா விவசாய விளைபொருட்கள், அதாவது உதாரணமாக காய்கறிகள்லாம் விலை ஒரே நார்மலாக இருக்கணும்னா உடனடியாக சேலத்தில் ஒரு சாயப்பட்டறை கூட இருக்கக்கூடாது, முழுசாக எடுக்கணும். அப்படி அடுத்து சாயப்பட்டறை எங்கேயா இருந்து நாங்கள் வீடியோ காலில் எடுத்து போட்டால் சுற்றுச்சூழல் அதிகாரிங்க அத்தனை பேருமே ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அதனால என் சிவபெருமாள் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர். நன்றி, வணக்கம்.